அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தன்னம்பிக்கை என்ன என்பதை வார்த்தையால் சொல்வதை விட வரலாற்றின் மூலம் நாம் விளக்கிக் கொள்ள முடியும். மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் எகிப்து அரசன் கொடுங்கோலன் ஃபிரௌனிடம் அடிமைப்பட்டிருந்த பனு இஸ்ரவேலர்களை காப்பாற்றி அத்தேசத்தை விட்டு வெளியேற்றி கொண்டிருக்கையில் ஃபிரௌன் தன் படைகளுடன் பின்தொடர்ந்து தாக்க வருகிறான். தப்பி ஓடுகையில் கடல் குறுக்கிடுகிறது. ஒருபுறம் தம்மை தாக்க வரும் கொடும்படை, மறுபுறம் கடக்க இயலாத பெருங்கடல். அழிவு நிச்சயம் என்பது உறுதியான வேளையில் லட்சக்கணக்கான பனு இஸ்ரவேலர்கள் அனைவரும் தங்கள் தன்னம்பிக்கையிலிருந்து கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? நிச்சயமாக நாம் பிடிபட போகிறோம் என்றுதான். ஒட்டுமொத்த சமூகத்தின் கூட்டு நம்பிக்கையும் தகர்ந்து போன நிலையில் மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை என்னவென்றால், ஒருபோதும் இல்லை, நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னுடன் இருக்கின்றான், இந்த துன்பத்திலிருந்து ஈடேறும் வழியை நிச்சயமாக அவன் எனக்கு காட்டுவான் என்பதாக கூறினார்கள். மூசா அலைஹி வஸல்லம் அவர்களின் தன்னம்பிக்கை அந்த ஆபத்திலிருந்து அவரையும் அவரது சமூகத்தையும் பாதுகாத்தது. இதைவிட சிறந்த மற்றொரு நிகழ்வு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்கையில் குறைஷி எதிரிகளிடமிருந்து தப்பிக்க நபிகளாரும் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் ஷவுர் குகையில் தஞ்சமடைந்த சமயம் எதிரிகள் அம்மலையை முற்றுகையிட்டனர். குகைக்குள் இருந்த தோழர்கள் இருவரும் எதிரிகளின் கால்களையும் உருவப்பட்ட வாள்களையும் கண்டனர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எங்கே எதிரிகள் தம்மை கண்டுவிடுவார்களோ என்று அஞ்சிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, நீர் கவலைப்படாதீர், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறினார்கள். இதே தன்னம்பிக்கைதான் உஹது போர்க்களத்தில் எதிரிகள் தம்மை முற்றுகையிட்டு கொடும் தாக்குதல் தொடுத்த போதும் நிலை குலியாது நின்று போரிட வழிவகுத்தது. தன்னம்பிக்கை என்றால் என்ன, அதை எந்த சூழலில் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கான சிறந்த சான்றுகள் தான் இவை. இங்கே நமக்கு ஒரு கேள்வி எழலாம், இறைவன் மீதான நம்பிக்கை எப்படி தன்னம்பிக்கையாக முடியும்? ஆம், ஒரு இறை நம்பிக்கையாளனின் தன்னம்பிக்கை தன் இறைவன் மீதான ஆழமான நம்பிக்கையை குறிப்பதாகவே உள்ளது. ஏனென்றால் ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ் தன் திருமறையில் கூறும் வசனங்களை முழுமையாக நம்புகிறான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்பவன் எவனும் இல்லை. உங்களை அவன் விட்டுவிட்டால் அதற்கு பின் உங்களுக்கு உதவி செய்பவர் யார்? இன்னும் அல்லாஹ்வின் மீதே விசுவாசியுங்கள். தங்களின் காரியங்களை முழுமையாக அல்லாஹ்வின் மீதே ஒப்படைத்து நம்பிக்கை வையுங்கள். எனவே அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு இருக்கையில் குறுக்கே கடல் வந்தாலும் சரி, எதிரிகள் திரண்டு வந்தாலும் சரி, ஏன் நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டாலும் சரி, தன்னை எதுவும் வீழ்த்த முடியாது என்ற தன்னம்பிக்கை அவன் உள்ளத்தில் பிறந்து விடுகிறது. அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதற்கு சக்திக்கு உட்பட்டே தவிர சிரமங்கள் கொடுப்பதில்லை. எல்லா பிரச்சனைகளும் மனிதனால் எதிர்கொள்ளக்கூடிய ஒன்றுதான், மேலும் அதனை அவனால் வெல்லவும் முடியும். இதுவே மனிதனின் இயல்பு. வெற்றியும் தோல்வியும் மனதை கட்டுப்படுத்துவதில் தான் அமைகிறது என்பதை ஒரு இறை நம்பிக்கையாளன் நம்புகிறான். எவர் ஆத்மாவாகிய அதை பரிசுத்தமாக்கி கொண்டாரோ அவர் திட்டமாக வெற்றியடைந்து விட்டார். இன்னும் எவர் தன்னை பாவத்தை கொண்டு கலங்கப்படுத்தி விட்டாரோ அவர் திட்டமாக நஷ்டமடைந்து விட்டார் என்று குர்ஆன் கூறுகிறது. ஒருவன் தன் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து தன் பலவீன எண்ணங்கள், குணங்கள், பழக்கங்களை பயிற்சியின் மூலம் மாற்றி தன் பலமான எண்ணங்கள், செயல்களை மெருகேற்றி வாழ்க்கையில் மிகுந்த தன்னம்பிக்கை உடையவனாக மாற மேற்கூறிய வசனங்கள் நமக்கு பயிற்றுவிக்கிறது. தன்னம்பிக்கை தானாக கிடைக்கும் பொருள் அல்ல. தன் மனதை பயிற்றுவித்து சோதனைகளிலும் துன்பங்களிலும் பொறுமை காத்து அவற்றிற்கு பணியாமல் எதிர்த்து போராடி அதில் வரும் மின்னல்களை சகித்து தொடர்ந்து முன்னேறுவதே தன்னம்பிக்கையின் தாரக மந்திரமாகும். அல்லாஹ்வின் உதவி கொண்டு அல்லாஹ் நம்மை தன்னம்பிக்கையோடு வாழ வளர கிருபை செய்வானாக. ஆமீன்.